என்ன இவ்வளவு கவுச்சியா இருக்கு? பேட்ஸ்மேன்ல இருக்கு. எங்க வாங்குன? நான் புகாரில வாங்கிட்டு வர சொன்ன பிரியாணிங்கயா. அத வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன் சார். ஏன்? சொந்த காசுல வாங்குனேன். அதான் வீட்டுக்கு கொண்டு போயிட்டேன். யோ 201 207 வாங்கயா. இத எடுத்துட்டு போய் லாக்கப்ல வச்சு சாப்பிடுங்கயா. சொந்த காசுல வாங்கி தரீங்க உனக்கு. இருக்குடி உனக்கு. எஸ் சார். எடுத்துட்டு போங்கயா. தேங்க் யூ சார். யோ முதல்ல அத எடுத்துட்டு போயா. சார் என் உயிருக்கு ஆபத்து சார். எப்படியாவது நீங்க தான் சார் காப்பாத்தணும். ஏன் அவசரப்படுத? யார் உயிருக்கு ஆபத்து? விவரமா ஐயாட்ட சொல்லு. அதெல்லாம் ஐயா பாத்துக்கிடுவாங்க. இல்லையா? யாரால உன் உயிருக்கு ஆபத்து? என் வீட்டுல பேய் இருக்கு சார். விவரமா சொல்லியா? சார் அந்த பேய் என்ன போட்டி அடிக்குது சார். எப்படியாவது நீங்க தான் சார் அந்த பேய் கிட்ட இருந்து என்ன காப்பாத்தணும். அரசி என்னை பார்த்தா நான் பைத்தியக்கார மாதிரி தெரியுதா? இது என்ன ஸ்டேஷன் நினைச்சேன்? என்ன நினைச்சேன்? ஒரு கொலைகாரனை சொல்லு, கொள்ளக்காரனை சொல்லு, இல்ல ஒரு இன்டர்நேஷனல் ரவுடி வரைக்கும் சொல்லு, நான் முடிச்சு தரேன். அதை விட்டு பேய பிடிக்குமா? பேய சார் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல சார். எப்படியாவது அந்த பேயை ஓட்டுங்க சார். நினைச்சு போயா சார். ஏதாவது மந்திரவாதி மாதிரியா? நானே காலையில சொல்லுங்க சார். வழியில உட்கார்ந்து என்னை போய் பேய சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். காசு தாரம்னு சொல்லலாம் சார். என்னையா? ஆனியன். நான் பாத்துக்கிறேன். என்னையா? சரிங்க சார். ஒரு சைஸா எல்லாம் வேலை பார்த்து என்னைக்கு நமக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறது? தம்பி 5 நிமிஷம் வெளியில நின்னு நான் சார பேசி கட் பண்ணிட்டு வரேன். சரிங்க சார். சார் ஒரு நல்ல ஆஃபர் வந்திருக்கு. வேஸ்ட் பண்ணலாம். அப்ப எடுத்துருமா? அவன் ஆளை பார்த்தா பேக்கு மாதிரி இருக்கான். பேயை பிடிக்கலாம்ங்கற, நீ வேற போலாம்ங்கற. பேயை எப்படியா பிடிக்கிறது? நம்ம உண்மையிலே பேய பிடிக்க போறோம். பேய பிடிக்க போற ஆக்ட் பண்றோம். வரும்போது பேமெண்ட் எடுத்துருவோம் அப்படிங்கிற. இதான் உன் வீடாப்பா? ஆமா சார். இதுவரை கொலைகாரனை பிடிச்சிருக்கோம், கொள்ளக்காரனை பிடிச்சிருக்கோம், பிட் பாக்கெட்டை பிடிச்சிருக்கோம், ராபரியை பிடிச்சிருக்கோம், லோக்கல் ரவுடியில இருந்து எஸ்டிடி ரவுடி வரை நான் பிடிச்சிருக்கேன். இது நீ வித்தியாசமான கேஸா இருக்கு. இந்தியாவிலே பேய அரெஸ்ட் பண்ண போற முதல் போலீஸ் நம்ம தான் சார். சார் இந்தியால மட்டும் இல்ல சார், வேர்ல்டுல நம்பர் 1 போலீஸ். ஸ்காட்லாண்டே இன்ன வரைக்கும் பேய பிடிச்சது கிடையாது சார். என்னையா சொல்ல வர்ற? சார் பேய மட்டும் பிடிச்சிட்டோம். வேர்ல்டுல நம்பர் 1 நம்ம தான் சார். வேர்ல்டு நம்பர் 1 சார். நம்ம பேரு கின்னஸ்ல வரும் சார். என்னையா வளர்ற? வாயில தான் எனக்கு வந்துட போதாமா. ஆமா என்னையா கையில கோணி? பேய பிடிக்குதான். அதுக்கு பைத்தியம் பிடிச்சிக்கல போ. யோ நீ ஏதாவது சொல்லியா? சார் கடமை செய்யும்போது பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லிருக்காங்க சார். இதான் வீட்டோட பின்பக்கம் நினைக்கிறேன் சார். கொடைக்கானல் எப்படி வேக்கு குத்துனா பேய பிடிக்க வந்த இடத்துல வேர்க்காம என்ன வச்சிங்க? போ பேய தீட்டு வாங்க போங்க. யோ உன்னை தான் சொன்னேன். கோணி போய் வச்சிருக்கீல, போய் அள்ளி போட்டு கொண்டு வா. சார் நீங்க வரலையோ? உள்ள பேய் இருந்தா என்ன பண்ணுவ? அதான் ரிவால்வர் இருக்க. என்ன சார் அவசரத்துல மறந்துட்டயா? நீங்க எவ்வளவு ரவுடிலாம் பிடிச்சிருக்கீங்க. என்ன சார் ரிவால்வர்? வாங்க சார். அப்படிங்கிற. சார் 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 சார். என்னையா? கதவு சார். இதுவரை நமக்கு தெரியாது. இப்ப சொல்லி தரேன் கேட்டுக்க. இத திறந்தா ஆர்த்தி எடுக்க வருவாங்களா? இல்ல சார். டொப்புன்னு லைட் எரியும். அப்புறம் டமால்னு தானாவே க்ளோஸ் ஆகும் சார். என்ன பரவாயில்லை கதற. என்னையா ஒரு சைஸா கூப்பிடுற? பாயா யோ டோரை க்ளோஸ் பண்ணியா? சார் இப்ப பாருங்க சார். டோர் க்ளோஸ் பண்ண உடனே டொப்புன்னு லைட் எரியும். தம்பி டோரை க்ளோஸ் பண்ண லைட் எரியாது. சுவிட்சை போட்டாதான் லைட் எரியும். என்னையா இவன் பயந்தது இல்லாம நம்மளையும் சேர்த்து பயமுறுத்திக்கிட்டு இருக்கான். போய் சுவிட்சை போடியா. என்ன நம்மள போய் சொல்றாரு? போயா. நான்லாம் இப்படின்றதுக்குள்ள பேய பிடிச்சு போடுவேன். என்ன நம்ம ஷேடோ நம்மளோட கருப்பா இருக்கு. சார் கொஞ்சம் வரேளா? இந்த வர்றையா? சுச்சப்படியா? சார் இந்த சோஃபா தான் சார் என்ன அடிச்சது. சோஃபா உங்களை? அப்புறம் சார் இந்த டிவில இருந்து கவுண்ட் பண்ணி அப்படியே வெளியே வந்து என்ன ஓங்கி அடிச்சார் சார். டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி உங்களை அடிச்சாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் செந்தில தவிர அவர் யாரையும் அடிச்சது இல்லையப்பா. நோட் பண்ணு. ஓகே சார். அடுத்து அஜித் குமார் சார். யாரு சினிமால நடிக்கிறாரு அல்டிமேட் ஸ்டார் அவரா? அவர் வந்து மருந்து போட்டு விட்டாரா? இல்ல சார், பெரிய துப்பாக்கி எடுத்து ஜு 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 ஜுன்னு சுட்டார் சார் அவரு. நல்ல வேளை எம்எல்ஏ எதுவும் படாம நான் உங்ககிட்ட ஓடி வந்துட்டேன் சார். தம்பி நேத்து எவ்வளவு சரக்கு அடிச்சீங்க? சார் நான் சரக்கு அடிக்க மாட்டேன் சார். என்னையா சொல்றேன்? சோபா அடிச்சிருக்கிறேன், டிவிக்குள்ள இருந்து கவுண்ட் பண்ணி வாயிலே குத்துனா இருக்கிறேன். சோபாவை டிவியை கொண்டு போய் ஜெயில வைக்க முடியுமா? இல்ல ரெண்டையும் தான் கோர்ட்ல சப்மிட் பண்ண முடியுமா? காரி துப்பிடுவாங்க. இங்க வாயா. இவன் லூசா இல்ல நம்ம லூசாயா? சார் அவர் லூசா தான் நமக்கு நல்லதான் சார். இப்ப எங்க வீட்டுல சோபா இல்ல,
உங்க சின்ன வீட்டுல டிவி சரியா ஓடல. ஏய் அது அப்படி அந்த அளவுக்கு தெரியும்? சாரி சார், நேற்று எனக்கு பதிலாக அவர் தான் உங்கள் சின்ன வீட்டு காய்கறி வாங்கி போய் கொடுத்தாரு. இருடி உன்னை அப்புறம் வச்சுக்கிறேன். அதான் சார் அவர் வீட்டுல போயிருவோம். சோபா நான் கொண்டு போறேன், டிவி நீ கொண்டு போங்களேன். நல்லா இருக்கு இந்த டீலு. தம்பி உனக்கு என்ன அந்த சோபா தானே உன்னை அடிச்சிச்சு? அரசு பண்ணி வண்டியில ஏத்தியா? ஓகே சார். அப்புறம் அந்த டிவி எடுத்து வண்டியில ஏத்தியா? அப்புறம் யார் அந்த கவுண்டர் பண்ணி அவர் எங்க இருக்காரு? அவர் எங்கள் வீட்டு பக்கத்தில் தான் சார் இருக்காரு. அங்க போய் அரசு பண்றேன். ஓகே சார். அப்புறம் இன்னொருத்தர் யாரு? அஜித் குமாரா? அவர் எங்க இருக்காரு? அங்க போய் அரசு சார் அவர் ஷூட்டிங்ல சுவிட்சர்லாந்துல இருக்காரு சார். கடமைன்னு வந்துட்டா கண்ட்ரின்னு கூட பார்க்க மாட்டேன் இந்த வேல் ராமமூர்த்தி, புரியுதா? அப்புறம் அங்க போய் அரசு பண்றேன். சார் சத்தமாக பேசாதீங்க சார். தலை ரசிகர்கள் தெரிஞ்சா நீங்கள் தலைமறைவு தான் சார் சுற்றணும். முதல்ல சோபாவை தூக்குங்க, மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். போங்கயா. தூக்கு புடி. முக்கிக்கிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் தூக்கு. சார் சோஃபா வெயிட்டா இருக்கு சார். அட வளவலன்னு பேசாம தூக்குங்கயா. யோ அடுத்து ஏன் ஐட்டத்தை பாப்போம் வாயா. ஆனா இது பணம் கணக்குது. விட்டுறது. என்ன காரியம் பண்ண பார்த்த? இந்தாயா துணிய வச்சு பக்குவமா தொட. என் வீட்டுக்கு வர்றதுல ஆமா ஆமா. பேயெல்லாம் புடிச்சு ரிஸ்க் எடுத்து என்னுடைய கடமையை முடிச்சிட்டேன். அப்புறம் தேங்க்யூ சார். என்ன கும்பிடுறேன்? இன்னும் சொன்னபடி பேய பிடிச்சாச்சு. இன்னி பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நாங்க 4 பேர் இருக்கோம். ஏத்துக்குறி இறக்குறிலாம் இருக்கு, கொஞ்சம் பாத்து கூட. பேய பிடிச்சிருக்கோம் சார். நான் ஒரு 5000 ரூபாய் தரேன். எவ்வளவு? 5000? 5000 ஐயாட்ட கொடுத்துட்டு நீங்க கையாட்டிட்டு சும்மா போறீங்களா? ரவுண்டா 10000 கொடுத்துறேன். சரிங்க சார். பேமெண்ட்டை பட்டுன்னு பேக் பண்ணியா? என்ன பிரச்சனை சொல்லுங்க. சார் என்ன கொன்னுட்டாங்க. ஓ கொன்னுட்டாங்க. பேரை சொல்லு. கன் ஃபைட் காஞ்சனா. கன் ஃபைட் காஞ்சனா. வயசு 28. 28. அட்ரஸ் அப்படி சொல்லுங்க. மறந்து போச்சு. ஓ மறந்து போச்சு. சரி, கணவன் மனைவியிடம் சண்டை இல்லையா? ஆமா. எப்பமா செத்த? 12 வருஷம் ஆச்சு. எங்க செத்த? கொலகாரம்பேட்டையில. எப்ப செத்த? 12 வருஷமாச்சா? 12 வருஷமாச்சு. நீங்க தானே சூதனமா இருக்கணும். இதெல்லாம் போய் என்னமோ போங்க. சரி சரி, கொஞ்சம் எக்ஸாக்டான டைம் சொல்ல முடியுமா? நீங்க செத்தப்போ 12 மணி. 12 மணி. சரி, இப்போ வாச்சு நீ வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்கியே. எஸ்ஐ சார்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான். நான் பேசுறேன். யோ வணக்கம் சார். சார் யார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க? என்ன பேசிக்கிட்டு இருக்க? சார் இவங்க செத்து 12 வருஷமாச்சு சார். ஆமா சார். இவங்க பாடியை காணோம்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்திருக்காங்க சார். அது சம்பந்தமா நான் பேசிட்டு இருக்கேன் சார். ப்ளீஸ் சார். ஒன்னும் பிரச்சனை இல்ல. எஸ்ஐ சார் நமக்கு தெரிஞ்சவர் தான். அவர் நிறைய கேஸ் பிடிச்சிருக்காருமா. அப்படியா? ஒன்னும் பிரச்சனை இல்ல. யாரு? நீங்க பேசிக்கிட்டு இருக்க. நீங்க போங்க சார், நீங்க போங்க. யாரு அது? என்ன வெறுஞ்சல் தரிச்சிட்டு இருக்க? யோ என்னையா பண்ற? சார் இவன் டைனோசரை திருடிட்டான் சார். போடு வாங்கிக்கலாம். திருடுவியா? டைனோசரையா திருடுனியா? ஆமா சார். ஆ. ஒரு சின்ன முட்டைக்காக அவ்வளவு பெரிய டைனோசர் திருடிருக்கான் சார். போடு வாங்கடா. கொடைக்கானல் அன்டயத்துல கூட்டி போடாதீங்கன்னு தலையால அடிச்சுக்கிட்டேன். இந்த வர சார் இவன் என்ன சார் பண்றது? இப்ப சார் என்ன பண்றீங்களோ அதையே கண்டினியூ பண்ணுங்க. ஓகே சார். நான் இப்ப வரேன் பாருங்க சார். அழுதுறாரு. யோ என்னையா பிரச்சனை? வேண்டாம் சார், நான் விடிய விடிய தூங்கவே இல்லை சார். அந்த சோபா என் மேல படுத்துக்கிட்டு என்னை பின்னி எடுத்துட்டு சார். பொண்டாட்டி சொல்ல சார், நேத்து தூக்கிட்டு போன சோபா அதெல்லாம் சொல்றேன். எல்லாரும் சோபா மேல படுப்பான். அந்த சோபா என் மேல படுத்து என்ன அடின்னு அடிச்சு உடம்பெல்லாம் ஒரே வலி சார். ஆமா, உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். நேத்து இந்த டிவியை கொண்டு போனல, அது என்னாச்சு? ஆமாயா, அது அந்த வீட்டுக்குள்ள அனுப்புனேன். இந்த போன போடுறேன். ஹலோ ஜல்லும்மா. யார்டா நீ? இது யாராவா? 2 வீட்டுல எந்த வீட்டுக்கு போட்டேன்? அந்த வீட்டுக்கு தானே போட்டிருக்கேன். ஜல்லுமா நான் தான்டா. தெரியுது, போன வைடா. ஏய் என்ன போட வேண்டாம் பேசிக்கிட்டு இருக்க? டிவி ஆடாது. நல்ல டிவி தாம்மா. யார் சொன்னது? ஐயோ நல்ல டிவி, அது உனக்கா வாங்குனது. அந்த டிவி என்ன நல்லா பண்ணிச்சு தெரியுமாடா? வீட்டுக்கு வா, உன்னை வெச்சுக்கிறேன். அவளுக்கு மட்டும் நல்ல டிவி, எனக்கு நல்ல டிவியா? என்ன நடக்குது ஸ்டேஷன்ல? நமக்கு வேற டிவி பிரச்சனை தெரியலையே. யோ இங்க வாயா. நமக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, முதல்ல அவனை போன் போட்டு வர சொல்லியா? நான் போன் பண்ணேன். அவன் என்ன சொன்னான் தெரியுமா? நீங்க பேய புடிச்சு போட்டியா, நான் நிம்மதியா தூங்கிட்டு இருக்கணும்னு சொன்னான் சார். உண்மையிலே அவன் நிம்மதியா தூங்குறாயா? நம்ம நிம்மதியா போச்சு. ஆமா சார். உண்மையிலே நம்ம பேயத்தாய தூக்கிட்டு வந்துட்டோம். அது வந்ததுல இருந்து இங்க ஏகப்பட்ட பிரச்சனை. கேட்டியா? இப்ப எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, அந்த சோபாவையும் டிவியையும் வீட்டுல விட்டு தூக்கிறி. சரி சார். உனக்கானா?
அருமையான இருக்கீங்க. மனசுல வச்சுக்காதடா. மேனேஜர் கூட இவ்வளவு பெரிய வீடு கட்டல மச்சான். நீ அசிஸ்டன்ட் மேனேஜர் பாரு இவ்வளவு பெரிய வீடு கட்டிருக்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னடா மச்சான்? இன்னைக்கு ஃபுல்லா இங்க தான தங்க போறோம். வீடு பூரா ஃபுல்லா இருக்கு. எங்கட்டயும் ஃபுல்லா இருக்கு. வா அடிப்போம். சரியா புறா இவன் வேறடா சரக்கா கூடுறா. எவ்வளவு நேரம்டா கேக்குறது? என்னடா இவன் குழந்தையெல்லாம் கூட்டு வச்சு உயிரை வாங்காதே. சரக்கா கூடுறா. நேத்து யாரும் இல்லாத டைம்ல என்ன பட்டி பட்டி அடிச்சல. இப்ப பாருடி என்ன செஞ்சுட்டு இருக்க? ரொம்ப சந்தோஷமா இருந்தானா இப்படிதான் அடிச்சு விளையாடுவேன். நாங்களும் சந்தோஷமா இருக்கதான் இங்க வந்திருக்கிறோம். இங்க வந்து சந்தோஷமா இருக்கலாம். வாங்க 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 வாங்க. யாருக்கு சொல்லலாம் நான் போடணும். இதுக்குதான் அவனுக்கு 2 பெக்கு மேல குடுக்க வேணான்னு சொன்னேன். பாரு பாத்ரூம்ல போய் எக்ஸர்சைஸ் பண்ணிட்டு இருக்கான். அதானே பயவுல எந்த பிரச்சனையும் இல்லாம குடிச்சிட்டு இருக்காங்களே. நல்ல வேலை இவனுக்கு எதுவும் தெரிய வேணாம். நம்மள ஆபீஸ்ல ஓட்டுன்னு ஓட்டுறதும் இல்லாம பேஸ்புக்ல வேற போட்டு நம்மள கிளின்னு கிழிச்சுவாங்க. இதுக்கு இந்த பேஸ்புக் பயவுலைய லைக்க போடுங்க, கமெண்ட கொடுக்குங்க. செத்தவனுக்கும் லைக்க போடுறாங்க. அம்மா அப்பா அம்மா நம்மளை விட அடி பலமோ தெரியுமாடா உனக்கு? தெரிஞ்சாடா மச்சான். ஒண்ணுக்கு போயிட்டு வந்துறேன். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு சுருட்டு நாத்தமா நாருது. ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்க? சுருட்டு குடிக்கிறேன். சுருட்டா? சுருட்டுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிகரெட் இருக்கா? சிகரெட்லாம் இல்ல, சுருட்டு இருக்கு. வேணுமா? சிகரெட் சாப்பிடு. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. வேற என்ன பிடிக்கும்? ஒரு டம்ளர் ரத்தம் தான் பிடிக்கும். ரத்தமா? நக்கலா? ம்ஹும். டேய் பரணி, நாங்க மேலதான் இருக்கோம்டா. வாடா. டேய் பரணி, ஒன்னதான்டா. நாங்க மேலதான்டா இருக்கோம். பரணி 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 மேலவா. சிகரெட் கேட்டல, வா வா.
என்ன பண்ணிக்கிருக்க கீழே போடா எல்லாம் வெயிட் பண்ணிக்கிருக்காங்க